நான் வேற ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணை உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவ இந்த வீட்டுக்கு கூட வந்திருக்கா. அவ வேற யாரும் இல்ல, மாயா. நான் எங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது என் அசிஸ்டண்டாக இருந்த பிரேமோட சொந்தக்கார பொண்ணு தான் இந்த மாயா. அகிலா கல்யாணத்துக்கு வர முடியலன்னு மாயாவும் பிரேமும் இங்க வந்து அகிலாவுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால அந்த மாயாவை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாரி, மாயா என் மாமா பொண்ணு. பாலு, நீ செஞ்சது மிகப்பெரிய தப்பு. உண்மையில இப்ப எங்களுக்கே கோபமா இருக்கே. அப்படி இருக்கும்போது வசந்தி எப்படி உன்னை ஏத்துப்பா? வசந்தி மட்டும் இல்ல, எந்த பொம்பளையும் இதை ஏத்துக்க மாட்டான். இந்த காலத்துல புருஷன் ஏதோ 4 வார்த்தை திட்டாலே பொம்பளைங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறாங்க. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சும் வசந்தி சும்மா உன்னை பேசித்தான் அனுப்பியிருக்கான்னா அவளுக்கு உண்மையிலேயே பெரிய மனசா இருக்கணும்பா. என்னடா இது, நம்ம குடும்பத்துல இது மாதிரிலாம் நடந்திருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. எனக்கு மாயாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு ஏற்பட்டுடுச்சு. நாங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எதுக்கு இப்ப வந்த? என் பிள்ளைங்களை பார்க்கணும்னு வந்தேன். அதுவும் நவீனுக்கு கண் பார்வை போயிடுச்சுங்கிற விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. சரிப்பா, போனதெல்லாம் போட்டோம். உன் மேலே தப்பு இருக்கு. அந்த கோவத்துல தான் வசந்தி உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கா. நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது வசந்தியோட சந்தோஷமா வாழ்ற வழிய பாருப்பா. நானும் அப்பாவும் வசந்தியை பார்த்து பேசுறோம். இல்லம்மா, நான் என் பிள்ளைங்களை பார்த்தா போதும். அதுக்கு உதவி பண்ணுங்க. நவீனுக்கு கண் ஆபரேஷன் பண்ணணும். ஒரு அப்பனா என் பிள்ளைங்களை நான் பார்க்கறது தப்பே இல்லை. அந்த உரிமை எனக்கு இருக்கு. அது சரிப்பா, உரிமையை பத்தி பேசுற நேரமா இது? வசந்தி கிட்ட இருந்து மனைவிங்கிற உரிமையை பறிச்சிருக்க இல்ல, அவளுக்கு அந்த வருத்தம் இருக்காதா? அவ பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத. வசந்திய நானும் அம்மாவும் அவளை நேர்ல போய் பார்த்து சமாதானப்படுத்துறோம். வேணாம்ப்பா, நான் சொல்றத கேளுங்க.